எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய அபிஷேகா அவர்கள் அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய அபிஷேகா அவர்களுக்கு வெறும் 8 வயது தான் இருக்கும். இந்த வயதிலே தன்னுடைய அம்மாவுக்காக ஒரு பரிசு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இது ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுமே கண்கலங்க வைத்திருக்குது. இதுவரைக்கும் அபிஷேகா அவருடைய பாட்டை பிடிக்காதவர்கள் கூட இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு பரிசை வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத தான் அபிஷேகா அவர்கள் 8 வயசுலேயே தன்னுடைய அம்மாவுக்கு என்ன பரிசு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, அபிஷேகா அவர்கள் தெய்வ குழந்தை அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் ஆகட்டும், சரிகமப்பா ஆகட்டும், எத்தனையோ குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த லெஜண்டுகளையுமே திரும்பி பார்க்க வைத்த குழந்தைனா அது அபிஷேகா தான். அது ஏஆர் ரகுமான்லேருந்து, ஜானகி அம்மாலேருந்து, சித்ரா அம்மாலேருந்து எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களை விட ஒரு மிகச்சிறந்த இடத்துக்கு இந்த பாப்பா வருவா. இந்த பாப்பா கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. அந்த ஏதோ ஒன்று எங்களை விட ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாக இந்த பாப்பாவை ஆக்கும். ஒரு இளையராஜா இல்லை, ஒரு எஸ்பிபி இல்லை, ஒரு ஏஆர் ரகுமான் இல்லை, இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு பாப்பாவை வரப்போகிறா. நாளைக்கு தமிழகமுமே இந்த பாப்பாவால் பெருமைப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்கிறாங்க. இந்த லெஜண்டுகள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி யார் பற்றியுமே இப்படி பேசுனது கிடையாது. முதல் முறையாக அபிஷேகாவை பற்றி பேசியிருக்கிறாங்க. அபிஷேகா பாட ஆரம்பித்தா உண்மையை சொல்லணும்னா நேயர்களே, குழந்தைகள் அழுகிற குழந்தை கூட அழுகையை நிறுத்திடுது. அவ்வளோ அப்படிப்பட்ட பாட்டு அபிஷேகா கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட அபிஷேகா அவர்கள் அவங்களுக்கு இந்த ஷோக்கெல்லாம் சரிகமப்பா தொடர்ந்து பாடிட்டே இருக்கிறதுனால நிறைய அமௌண்ட் அவங்களுக்கு நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய இடத்துல ஆடுக்காக பாடுறாங்க, இல்லைன்னா சில ஷோவுக்காக பாடுறாங்க. பாட்டுக்கு அப்படி பாடும்போது நிறைய அமௌண்ட் வர காரணத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அம்மாவுக்கு தாலி கயிறு தங்கத்தில் வாங்கி கொடுத்துருக்குறாங்களாம். அதாவது அவங்க அம்மாவுக்கு சிறு வயசுலேருந்து என்ன ஆசை அப்படின்னா, அவங்க அம்மா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் தான் தாலி கயிறு போட்டிருப்பாங்களாம். அப்புறம் ஒரு சில சூழ்நிலையினால அதை அடகு வைக்கிற சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சான். அபிஷேகா அவர்கள் இந்த வயசில் முதல் முறையாக அவங்களுடைய பணத்தில் அவங்களுடைய அம்மாவுடைய தங்க தாலி செயினை தான் மீட்டு கொடுத்துருக்குறாங்களாம். அவங்க அம்மா இதை கண்கள் கலங்க இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. நேயர்களே, அபிஷேகா அவருடைய இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அபிஷேகாவுடைய பாட்டு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.